தமிழகத்தில் இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவத்துறையை நாங்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குங்கிறத தமிழக அரசு ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்ருக்கு. வீடுதோறும் மருத்துவம் அப்படின்னு எவ்வளோ திட்டங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், நம்ம சிஸ்டர்னு சொல்லக்கூடிய செவிலியர்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கக்கூடிய செவிலியர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையிலிருந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் பணி நிரந்தரம் கொடுக்கல. இன்றைக்கி மணி இப்போ இரவு 2:15. காலையிலிருந்து போராடி மாலை காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 7 பஸ்ஸில் அவங்கள கூட்டிகிட்டு சில இடத்துல தகாத வார்த்தைகள்லாம் பேசி அவங்க பஸ் ஸ்டாண்டில் இங்கே விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 செவிலியர்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லாமே பெண்கள், குழந்தைங்களோடு இருக்கிறாங்க. அவங்களோட கிட்டத்தட்ட வரும்பொழுது கண்டிப்பாக அமைச்சர் வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உள்வாங்கினோம். எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு செவிலியர் இல்லை 2 செவிலியர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 16 மணி நேரம், சில செவிலியர்கள் 24 மணி நேரம் கூட வேலை செய்யக்கூடிய சுகாதார நிலையங்கள் தான் அதிகமாக இருக்குது. அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரசவம் வரும்போது பிரசவத்துக்கு கூட ஒரே ஒரு செவிலியர் தாயையும் பார்க்க வேண்டிய கடமையும் அதே நேரத்தில் குழந்தையையும் பார்க்க வேண்டிய கடமையும் எல்லா செவிலியர்களுக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்களே டேட்டா என்ட்ரியாக இருக்கிறாங்க, அவங்களே கிளீனராக இருக்கிறாங்க, ஆயா வேலை செய்கிறதும் அவங்களே பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி லேப் டெக்னீஷியனாகவும் அவங்களே இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒரு செவிலியர் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கடுமையான மன உளைச்சலில் இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.